ரெட்டலை முடக்கணுங்கிறது எங்களோட ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மூத்த வழக்கறிஞருமான திரு சுப்புரத்தினா அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் குட்டிகர்ணன் சார். வணக்கம் சார். டிசம்பர் 2ஆம் தேதி திரும்பவும் இரட்டை இலை முடுக்கப்படுமா? அதற்கு நிச்சயமாக நீதிமன்றம் சரியான தீர்ப்பு வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நேற்று நடந்த வாத பிரதிவாதங்களை உற்று நோக்கிற பொழுது தேர்தல் ஆணையத்திடம் அவர்கள் திரு சூரியமூர்த்தி என்பவர் தொடுத்திருக்கக்கூடிய அந்த வழக்கில் ஏன் தேர்தல் ஆணையம் பதிலளிக்காமல் இவ்வளோ காலதாமதம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நீதியரசர்கள் கேட்ட சரியான கேள்விக்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அவர்களிடம் பதிலை பெற்ற உடனே ஒரு வாரத்திற்குள் அதற்கான பதிலை நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக பார்க்குறோம். நம்பிக்கை தரக்கூடிய நீதியரசர்கள் கேட்ட கேள்வியையும் அதற்கு தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய பதிலையும் நாங்கள் ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக நிச்சயமாக நியாயம் நிலைநிறுத்தப்படும் என்ற ஒரு பார்வை கோணத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஸோ சந்தோஷம். ரெட்டலை முடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு நாளும் சந்தோஷமே கிடையாது. ரெட்டலை மீட்டது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். காரணம் என்னன்னா, உங்களுக்கு மிக நல்லா தெரியும், திரு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராகி திரு தினகரன் அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்கள் பிரச்சனை ஆகி 22 எம்எல்ஏக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த சூழலில் சரிங்களா, அதற்கு முன்னரே ரெட்டலை முடக்கப்பட்டிருந்தது. ஆர்கே நகர் தேர்தல் முடக்கப்பட்டது. ஆர்கே நகர் தேர்தல் அப்போ முடக்கப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ் அண்ணனுடைய மனத்தில் இருந்த ஒரு தாக்கம் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு முடக்கப்பட்ட ரெட்டலை சின்னத்தை இப்போ நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி நூற்றாண்டு விழா கொண்டாடினார்களே திரு எடப்பாடி தரப்பினர், திருமதி ஜானகி அம்மையார் செய்த தியாகத்தின் காரணமாக அன்றைக்கு கட்சிகள் இணைக்கப்பட்டு அம்மாவுடைய அணியும் திருமதி ஜானகி அம்மாள் தலைமையிலான அணி இணைக்கப்பட்டு கட்சியும் ஒன்றாகி இழந்த சின்னத்தையும் திருமதி ஜானகி அம்மாவுடைய தியாகத்தாலும் புரட்சித் அம்மாவுடைய தொலைநோக்கு பார்வையாலும் மீட்டெடுத்தோம். It truly symbol which was frozen by the election commission was retrieved by the sacrifices made by Janaki Ammal and the far-sighted approach of புரட்சித் அம்மா அவர் என்பதை உணர்ந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் எப்போ ஒன்று சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு வராதா என்று எண்ணிருந்த நேரத்தில் தான் சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் இது திரு தினகரன் கொண்டு அந்த நேரத்தில் திரு எடப்பாடி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி தரப்பினர் அவரை ஓபிஎஸ் அண்ணன் அணுகிற பொழுது அவரிடம் இந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளித்து அன்றைக்கு அரசாங்கத்தை காப்பாற்றி கட்சி இணைந்தது. ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் இணைந்ததும் மீண்டும் ரெட்டலையை நாங்கள் பெற்றோம். இதுதான் வரலாறு. எனவே இப்படி வருந்தி பெற்ற ரெட்டலை சின்னத்தை மீண்டும் இழப்பதற்கு எந்த அதிமுக தொண்டனும் விரும்ப மாட்டான். நிச்சயமாக எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. இதற்கு பிறகாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையை உணர்ந்து இணைவதற்கான ஒரு சிந்தனையை அவர் மனதில் அவர்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். சார், இதுல இதே வழக்குல ஓபிஎஸ் அவர்கள் போட்ட சிவில் வழக்கு இருக்கு. அதுல ஒரு தொங்குதை இப்ப கத்தி ரெட்டலைக்கு இல்ல, அதன் அடிப்படையில் தானே சூரியமூர்த்தி முடக்க சொல்றாரு. இல்ல, அது என்னன்னா சூரியமூர்த்தியோட கேஸ் இட் இஸ் எ செப்பரேட் பெட்டிஷன். நாங்கள் தொடுத்திருக்கக்கூடிய சிவில் வழக்கிற்கும் எங்களை பொதுக்குழு ஓபிஎஸ் அண்ணனையும் அவர்களை சார்ந்தவர்களையும் நீக்கியது தவறு என்பதுதான் எங்களுடைய மூல வழக்கினுடைய இது கோர் பாயிண்ட்ஸ். சரிங்களா, அடிப்படை செய்தி என்பது. எனவே நாங்கள் நீக்கப்பட்டது அதிமுகவுடைய
உட்கட்சி பைலாஸ்னு சொல்றோம்ல, உட்கட்சி சட்டத்திட்ட விதிகளுக்கு புறம்பானது. எனவே அதற்கு நீதி வழங்குங்கள் என்று தான் நாங்கள் கேட்டிருக்கோம். பட் வேறஸ் வந்து சூரியமூர்த்தியோட கேஸ்னா எக்ஸ்பிளிசிட்டாகவே வந்து அதிமுக வந்து பிளவுபட்ட நிலையில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும் அந்த பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிற பொழுது திரு இபிஎஸ் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியது முறையற்ற செயல் என்பது அவரோட வழக்குடைய சாராம்சம். எனவே அதன் மேல் வழங்க பிறகு இருக்கிற தீர்ப்புக்கும் இங்க வந்து ஒட்டுமொத்த ஆமா சார், காம்ப்ரிஹென்சிவ் ராமாதித்தன், ஓபிஎஸ், அப்புறமா இவங்களாம் சூரியமூர்த்தி 3 வழக்கு இருக்கிறதுனால தானே இப்ப வந்து கத்தி தொங்குது. திருப்பி முடுக்க நினைக்கிறீங்க. உங்களை வாழ வச்ச ரெட்டலை, உங்களை வாழ வச்ச அதிமுகவை இப்படி அலோகலை பண்றீங்களா சார்? நாங்கள் கேள்வியே தவறு. நாங்கள் வந்து அதிமுக வாழணுங்கிறதுக்காண்டி எந்த தியாகத்துக்கும் தயார். முன்னுமுதனின்றி அதாவது தாய் கழகமான அதிமுகவுடன் இணைப்புக்கு தயார் என்பது தான் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுடைய நிலைப்பாடு. எனவே வந்து இணையும் பட்சத்தில் சொல்கிறது பார்த்தீங்களா, எங்களால் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. ரெட்டலை முடக்கணுங்கிறது எங்களோட அஃபிடவிட்டில் ரெட்டலை முடக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்டே கிடையாதுங்க. எங்களுக்கு சின்னம் வேண்டும். அதிமுகவுடைய பெயரையும் கொடியையும் சின்னத்தையும் அப்புறம் வந்து கரை வேஷ்டியையும் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் தான் நாங்கள் கேட்டுக்கோமே தவிர, அனுமதி வேண்டும். we must be permitted to use all this all these aspects of the சரிங்களா ஏடிஎம்கே என்ன இத்தனையும் நாங்கள் பயன்படுத்துவதற்கு என்ன எங்களுக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டிருக்கோமே தவிர முடக்க வேண்டும் என்பது எங்களுடைய வாதம் சார். பொதுக்குழு எங்கள் நீக்கியது தவறுங்கிறது தாங்க அதில் கோர் பாயிண்ட்டு சரிங்களா. அதற்கு சிவில் அது என்னன்னா இடையீட்டு மனுக்கள் தான் நாங்கள் ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்தோம். அதன் மேல் வழங்கப்பட்ட பெஞ்ச் வழங்கின தீர்ப்பை எடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். உச்சநீதிமன்றம் என்னன்னா அதாவது தற்காலிகமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டிய பொதுக்குழு although there are some misgivings in the various judgments given, a political party has to run. ஒரு அரசியல் கட்சி என்பது இயங்க வேண்டும். எனவே வந்து அது இயக்கத்தை தடுப்பது முறையாக இருக்காது என்ற அடிப்படையில், ஆனால் நிரந்தர தீர்வை நீங்கள் வந்து சிவில் சூட்டில் எங்கே பெண்டிங்காக இருக்குது இறுதி தீர்ப்புக்காக வேண்டிய சிவில் சீட் ஒரிஜினல் சூட் இருக்குல்ல, ஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரிஜினல் சூட்டில் சரி மூல வழக்கில் நீங்கள் முழுமையாக அனைத்து விசாரிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட வேண்டியதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எனவே அதற்கான அந்த சிவில் சூட் ஒரிஜினல் சூட் மூல வழக்கின் மேல் இப்பொழுது விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. எங்களுக்கும் திரு சூரியமூர்த்திக்கோ ராம்குமார் ஆதித்தனுக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை. சார் நீங்க சொல்றீங்க அதிமுகவில் உங்களை ஒன்றிணைக்கணும்ட்டு, நீங்க எங்க ரெண்டா பிரிஞ்சிருக்கு அதிமுக சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப 1989 ஜானகி அணி ஜெயலலிதா அணி ரெண்டா பிரிஞ்சு இருந்தது. இப்ப எங்க பிரிஞ்சிருக்கு? உங்களை கட்சி விட்டு தான் நீக்கி இருக்காங்க. உங்களை சேர்த்துக்க சொல்லணும்னா கேட்கறது நியாயம் இருக்கு. அன்னைக்கு இந்த வார்த்தை நீங்கள் குட்டிக்கரலான்னு நீங்கள் தெளிவாக வார்த்தை விளையாட்டுகளில் ரொம்ப வித்தகருங்கிறது எனக்கு தெரியும். அன்றைக்கு கூட புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு மறைவுக்கு பிறகு அன்றைக்கு திரு ஆரம்பி தலைமையில் திருமதி அரசியலிலே அறிமுகப்படுத்தப்படாத திரு ஜானகி அம்மாவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அங்கே வந்து தலைவரோட மனைவியை முன்னிறுத்தினாத்தான் அரசியல் செய்ய முடியும் என்று அன்றைக்கு அவர்கள் கருதி, அன்றைக்கு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு ஆதரவு இருக்காங்கன்னா அம்மாவே நீக்கினாங்க. அம்மா ஸ்டூட்டாஸான எக்ஸ்பெல்ட் லீடர் சொல்றாங்க. சட்டமன்ற தேர்தல் அவங்க நான் வரேன். அலோவ் மீ டு ஸ்பீக் சார். நான் வர்றேன் சார். கண்டினியூட்டி இருந்தால் தானே உங்களுக்கு புரியும். சொல்கிறது புரியுதுங்களா? நீக்கப்பட்டவராகத்தான் அம்மாவுக்கு கருதப்பட்டது. சொல்கிறது புரியுதுங்களா? அந்த நிலையிலன்னா மக்கள் பேருங்க அண்ணா சொல்கிற மாதிரி மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் என்ற அடிப்படையில் சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்பொழுது 2 அணி, அம்மா தலைமையில் சேவல் சின்னமும் ஜானகி அம்மையார் தலைமையில் புறா சின்னமும். திருமதி ஜானகி அம்மையார் அணி 184 தொகுதியில் போட்டியிட்டு திரு PH பாண்டியன் ஒருத்தர்லையும் ஜெயிச்சார். அந்த மாதிரி அம்மா வந்து 29 தொகுதியில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனாங்க. அப்ப வந்து சொல்ற புரியுதுங்களா? அப்ப அங்க இருந்த ஜானகி அணியினர் உண்மை மக்களுடைய ஆதரவு என்பது நாம் குறுக்கு வழியில் திருமதி ஜானகி அம்மையார் அவர்களை இந்த இயக்கத்தையும் கட்சியையும், ஏன்னா அம்மாவை வந்து தலைவர் வந்து அரசியல் வாரிசு அடையாளம் காட்டி போன கொள்கை செயலாளர் நியமித்து சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினராகி ராஜ்யசபா உறுப்பினராக்கி அம்மாவை தான் வழிகாட்டிட்டு போனாங்க. ஆனால் ஜானகி அம்மாவில் எந்த அரசியல் மீட்டிங்கில் ஏற்றலை. எனவே மக்கள்
அந்த தலைவருடைய அரசியல் வாரிசு அம்மானு ஏற்றுக்கிட்டு தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னு அதை அன்றைக்கு ஜானகி அம்மாவுடன் இருந்த மூத்த தலைவரான அண்ணன் முத்துசாமி அவர்கள் புரிந்து கொண்டு இந்த பக்கம் வந்து அம்மாவுடைய தோழியாக கருதப்படுகிற திருமதி சசிகலா அம்மையாருடைய கணவர் திரு நடராஜன் அண்ணனை புரிந்துக்கிட்டு அவர்கள் 2 பேரும் இணைப்புக்கு பாலமாக இருந்து மற்ற தலைவர்களிடமும் அந்த பொது கருத்தை உருவாக்கி அன்றைக்கு கட்சியை இணைத்தார்கள். சரிங்களா? இன்றைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஒற்றை தலைமை இருந்தவர்களையும் அண்ணன் ரெட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் ரெட்ட தலைமை இருக்கு தலைவரே, நான் அந்த பாயிண்டோட கண்டினியூட்டிக்கு வர்றேங்க. அது ஒரு செய்தி. ஆமா, அப்போ வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற ரெட்ட தலைமை இருந்த பொழுது 2021 சட்டமன்ற தேர்தலில் we had one decent number of seats. Yes. சொல்றது புரியுதுங்களா? 75 தொகுதிகளில் வந்து கூட்டணியோடு சேர்ந்து ஜெயிச்சான். ஓகே. ஆனால் அதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருங்களா, ஆல் ஆஃப் அ சடன் ஒற்றை தலைமை இருந்தால் நான் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்பேன், முழு அதிகாரம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு தான் பொதுக்குழுவில் திடீர்னு வந்து நீங்கள் வந்து கத்திய முதுகு பின்னாடி சொருகிருந்து வீசுகிற மாதிரி பொதுக்குழு இருவரும் சேர்ந்து அழைப்பு விடுத்த பொதுக்குழுவில் அஜெண்டாவில் இல்லாத ஒரு செய்தியை சரிங்களா இவர்கள்லாம் நீக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி ஒற்றை தலைமைக்கான வழிவகை செய்து கொண்டு விட்டார். அது லார்ஜர் சப்ஜெக்ட். சரிங்களா? சட்ட ரீதியாக ஒற்றை தலைமை இன்றைக்கு அதிமுக அவருடைய தலைமையில் இருக்குது, பொதுச் செயலாளராக இருக்கிறார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு நெட் ரிசல்ட் என்ன, அம்மா சேலஞ்ச் பண்ணி மக்கள் மன்றத்தில் ஜெயித்தார்கள். இரட்டை தலைமையில் 75 தொகுதியில் ஜெயித்தான். ஆனால் ஒற்றை தலைமை திரு எடப்பாடி விருப்பப்படி அனைத்து அதிகாரம் சகல அதிகாரம் பொருள் ஒற்றை தலைவராக வந்த பொழுது தேர்தலில் என்ன கண்ட முதல் ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதற்கு முன்னால் கூட்டணியில் இது வாசன் கட்சியை சேர்ந்த யுவராஜ் 8000 ஓட்டில் தோக்குறாரு ஈரோடு கிழக்கு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அண்ணன் நிற்க வேணாம், டிடிவி தினகரன் வேட்பாளர் வாபஸ் வாங்க சொல்லுங்க, ரெட்டலை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறது முத நீதிமன்றம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குது. ஆனா டெம்பரரி பேசிஸ். ஆமா, அப்ப கூட அவை முன்னவர்கள் தான் கையெழுத்து அப்படி ஒரு கண்டிஷனோட போட்டு கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு அவர் தனியா விட்டோமா, சோலாவை விட்டாச்சா? சரிங்களா? யார் அவரை எதிர்த்து உள்கட்சியில் போட்டி இல்லைங்கல்ல, தனித்து தானே இருந்தார். ஆனால் என்ன 68,000 ஓட்டில் தோக்குறாரு. 8,000 ஓட்டில் பொது தேர்தலில் தோற்ற தொகுதியில் கொங்கு மண்டலம் என்று கோட்டை என்று சொல்லி, எனவே இதை எனக்கு விடுங்க, நான் திமுகவுக்கு தண்ணி காட்டுறேன்னு சொன்னவர் 8,000 ஓட்டை 2,000 ஓட்டா குறைச்சிருந்தா கூட இருங்க சார், 2,000 ஓட்டா குறைச்சிருந்தா பரவாயில்லங்க, 68,000 ஓட்டில் தோக்குறாரு. முதல் தோல்வி அங்கே தோங்குது. இதே ஜெயலலிதா இருக்கிறப்ப பொன்னாரகன் தொகுதியில டெபாசிட் போச்சு அதிமுக. எந்த தொகுதியில்? பொன்னாகரம் தொகுதியில பெண்ணாகரம் தொகுதி டெபாசிட் போச்சு. அது ஏன் ஏத்துக்க மாட்டேறீங்க? எப்பயுமே தமிழகத்தை இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். இருங்க சார், இடைத்தேர்தலில் வந்து அந்த இதை நீங்க வரலாற்றை பின்னோக்கி போகணும். 1991 இருந்து நான் எடுக்கிறேன். 90 அது இடைத்தேர்தல்னா நீங்க மொத்தமா எடுக்கணும். சரிங்களா? 89 திமுக கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுறாரு. மதுரை கிழக்கு மருங்காபுரி திமுக ஆட்சியில் இருக்கு. அம்மா அப்போதான் கட்சி இணைஞ்சு ரெட்டலையை நம்ம வாங்கியிருக்கோம். ரெட்டலையோட வேல்யூக்கு அடிக்கடி சொல்லப்படுற உதாரணம், அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக கலைஞர் அவர்கள் தலைமையில் அன்றைக்கு இடைத்தேர்தலை சந்திக்கிறது. ஆனால் அம்மா வந்து எதிர்க்கட்சி தலைவியாக என்ன அந்த தேர்தல் சந்திக்கிற பொழுது நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் வாதம், எப்போதுமே இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கின்ட்டு. 1991 நீங்கள் சொல்றது 89 எல்லாம் அதுக்கு முன்னே அப்படி ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தல் கணக்குனா இடைத்தேர்தல் எல்லாம் ஜெயிக்கணும், அதையும் கணக்கு. அது சார் இட் வாஸ் இல்லை 1991 தமிழக அரசியல். சரி இருங்க, அதை நான் சொல்லி இட் வாஸ் அ குரூசியல் எலெக்ஷனுங்க. It had given rebirth. ஏதோ ஒரு ஆர்கே நகர் ஒரு இது இல்லைங்க, ரெண்டு ஒரு திஸ்டின்னு வச்சுக்கிங்களேன். ஆர்கே நகர்ல சார் நீங்க வாதம் பண்ணலாம், இப்படி விதண்டவாதம் மாதிரி போனீங்கன்னா சரியா இருக்கு. சாரி, ஏன்னா இடைத்தேர்தல்னா அன்னைக்கு பலம் வாய்ந்த முதலமைச்சர், பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த தலைவராக இருந்த கலைஞர், அப்பொழுதுதான் தலைவர் மறைவுக்கு பிறகு கட்சி இணைஞ்சு அம்மாவுக்கு ரெட்டலை கிடைச்சோன்னா நடைபெற இடைத்தேர்தல். எங்களுக்கு பணபலமோ ஆள் பலமோ பெருசாக கிடையாது. தொண்டர்கள் நம்பி மக்கள் நம்பி நின்னப்ப மதுரை கிழக்கு மருங்காபுரி ரெண்டுலேயும் வந்து அம்மா தலைமையிலான அதிமுக ஜெயிக்குது. ஒன்று பெண்ணாகரத்தில் அம்மா தோத்தாங்க, ஆனால் அதை வரலாற்றை மறைக்க முடியாது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த பொது தேர்தல் நினைச்சு சட்டமன்ற எடுத்து 2011 வின் பண்ணாங்க. அதைத்தான் சொல்றேன். ஆமா, அதுல வந்து மாற்று கருத்தும் இல்லை. எதிர்கட்சி கூட வர முடியல. ஆமாங்க, இப்போ என்னோட கருத்தை நீங்க சொல்ல வர்றீங்க, நான் சொல்ல வர்ற கருத்தை. தோத்தாங்க, வென்றார்கள். ஒரு தலைவர் அரசியல்ல வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜம், மாறி மாறி வரும். அதுதானே எடப்பாடி எங்க வருது, எங்கெங்க சார் வருது? எடப்பாடி அதானே சொல்றாரு, வெற்றி தோல்வி இல்ல எம்ஜிஆர் காலத்தில் சந்திச்சிருக்கு, முதல்ல காலத்தில் சந்திச்சிருக்கு,
தொடர்ந்து தோல்விகள். நீங்க முதல்ல கேள்வி கேட்கிறப்ப இதை நிறுத்துங்க. நான் சொல்ல என்னை அலோ பண்ணுங்க. நான் சொல்றேன் தெரியுங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை வந்த முன்னாடி எதுல ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க. ஈரோடு கிழக்குல ஜெயிச்சாரா? அதற்கு பிறகு இருங்க, அதற்கு பிறகு நடந்த மாநகராட்சி நகராட்சி தேர்தலில் ஒரு மாநகராட்சியை பிடிக்க முடிஞ்சதா? ஒரு நகராட்சியில் ஏடிஎம்கே சேர்மன் இருக்காங்களா? எதுல ஜெயிச்சிருக்காங்க? அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற, அதற்கு பிறகு நடந்த எந்த விக்கிரவாண்டி தேர்தல் என்ன ஆச்சு? நிக்கவே இல்லை. அது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஒரு பிரதான எதிர்கட்சி நிக்காம அதுல தானே போய் சீமான் நின்று 10% ஓட்டு வாங்கிட்டேன்னு இன்னைக்கு வந்து சீமான் சொல்ற விருங்க. ஜெயலலிதா பிறகு அப்ப நடந்த 5 இடைத்தேர்தலில் புறக்கணிச்சாங்களே, அவ்வளவு பெரிய இது. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடாதீங்க. ஜெயலலிதா அம்மாவோட ஒப்பிட்டு நீங்க பேசாதீங்க சார். அதுக்கெல்லாம் ஒரே தான் வந்து அதிரடியா பதிலடி கொடுத்தது வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து 2011 மாபெரும் வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு நீங்க எண்ணி பாருங்க எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிச்சுன்னு. சொல்ற புரியுதுங்களா? 2016 100 தொகுதி ஜெயிச்சு. ஆனால் அன்னைக்கு 23 தொகுதி தான் வந்தது. இமாலய வெற்றியை பெற்றார்கள். 96 தோத்தாங்க. 2001 இமாலய வெற்றியை பெற்றார்கள். ஆனால் இவர் ஒற்றை தலைமைன்னு வந்த பிறகு எதுலையாச்சும் ஜெயிச்சிருக்காரா? நீங்க உச்சகட்டமா நாடாளுமன்ற தேர்தலை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 40 பாண்டிச்சேரி உட்பட 40 தோத்தது மட்டும் இல்லைங்க மிஸ்டர் குட்டிக்கண்ணன், சரிங்களா? 40 சட்டமன்ற தொகுதி வாரியா நீங்க அதிமுக வரலாற்றில் எங்கெங்க ரெட்டல் நின்று டெபாசிட் போயிருக்கு? 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. 5 சவுத் அது உங்களுடைய சூழ்ச்சியால தோத்துது. 5 உங்களுடைய முக்குளத்தார் ஓட்டு வராதனால அந்த சூழ்ச்சியால தோத்துது. அது சூழ்ச்சி இல்லைங்க. அதுக்கு நான் கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்த முடியும். சொல்ற புரியுதுங்களா? ஆனால் திரு இபிஎஸ் அவரை நான் இன்று மதிப்பதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. திரு இபிஎஸ் அவருடைய பிடிவாதத்தினால் அந்த நிலைமை ஆச்சு. அதற்கு காரணம் என்ன? தென் மாவட்ட மக்கள் ஏன் உந்தப்படுறாங்க? ஒரு குறிப்பிட்ட அவர் திரு இபிஎஸ் முதல்வர் ஆவருக்கு இன்னைக்கு அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நாடும் அறிவு நல்லோரும் அறிவாளர்கள் வாக்காளர் அறிவார். கூவத்தூரில் அவரை முதலமைச்சராகனு திருமதி சசிகலா அம்மையார். அதற்கு வழிவகை வகித்தவர் திரு தினகரன். அப்புறம் தினகரனால் பிரச்சனை வந்த பொழுது அந்த ஆட்சியை காப்பாற்றியவர் 15 எம்எல்ஏக்களை சப்போர்ட் பண்ணி ஓபிஎஸ். ஆனால் தெரிந்தோ தெரியாமல் இன்று 3 பேரையும் இன்னைக்கு இபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிட்டதா சொல்றாரு. எனவே அந்த சமுதாயம் என்ன நினைக்குது? நம்ம ஆளுக தோளில் காலை வச்சு ஏறி உயர்வுக்கு போயிட்டு நம்ம ஆளுகளை உதச்சி கீழே தள்ளி விட்டாப்லே பார்த்துக்கலான்னு ஒரு சமுதாயம் முடிவு எடுக்குது. நீங்க கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார், ப்ளீஸ் அலோமி. கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார், ரிலிஜன் இஸ் த ஓபியம் ஆஃப் மாசஸ்ன்னு சொல்லுவார். ஏன்னா மதம் என்பது சமுதாயத்தை பிடித்த மிகப்பெரிய போதைப் பொருள்னு சொல்லுவார். என்ன so also caste is more virulent than religion. உங்கள் மதத்தை விட ஜாதிங்கிறது இன்னும் அதிதீவிரமான ஒரு சக்தி வாய்ந்தது. எனவே அந்த சமுதாயம் ஒரு முடிவு எடுக்கிறது. இவர் நம்ம சமுதாயத்துக்கு துரோகம் செய்து விட்டார், இவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அன்றைக்கு அரசியல் ரீதியாக இவருக்கு பாடம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை உணர்ந்து திரு எடப்பாடி அவர்கள் இந்த பிரச்சனைக்கு நோய்க்கு என்ன மருந்து அந்த சமுதாய மக்கத்தை விதைச்சது யார்? 5000 கிலோமீட்டர்ல எம்ஜிஆர் இருந்தா ஆண்டிப்பட்டில ஜெயிச்சாரு. நீங்க வந்து இல்ல நீங்க அந்த விதைச்சது யாருங்க? அந்த சமுதாயத்தில் இடத்துல சரி வந்து நீங்க அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தோட ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்களா, சரத்துக்களை நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. கட்சி தாவல் தடை சட்டத்துடைய சரத்து என்னன்னா 1/3 பிரிந்து சென்று அடுத்து வர்றேன். அப்படி அந்த மெஜாரிட்டி இருக்குங்கள்ல, தாய் கழகம் இருக்குல்ல, அந்த சட்டமன்ற கட்சியுடைய தலைமை ஒரு விப்புன்னு சொல்லுவோம்ல, பிரேரணை அசம்பிளியில் ஒரு வாக்கெடுப்புக்கு இவர்களை வலியுறுத்தி இவர்கள் அந்த வாக்கெடுப்புக்கு எதிராக வாக்களித்தால், சொல்றது புரியுதுங்களா? 1 வாக்களித்தால் விப்புக்கு எதிராக, இஃப் தே ஓட் எகேன்ஸ்ட் த விப் இஷ்யூட் அப்பான் த எக்ஸ்பெல்டு லீடர், சொல்ற புரியுதுங்களா? அப்பொழுதுதான் அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுவார்கள். நாட் எக்ஸ்பெல்டு லீடர்ஸ். அதிமுகவுக்கு எதிராக சட்டமன்றத்தில் as a lawyer let me explain. நீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வீக் ஆகுதோ நீங்க முந்திக்கிறீங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த ப்ரொவிஷன்ஸை விப்பு இஷ்யூ பண்ணி அதை வந்து வயலேட் பண்ணாதான். அதே நேரத்தில் என்னன்னா அவர்களை கட்சியில் நீக்காத பட்சத்தில், நீங்க புரிஞ்சுக்கங்க மிஸ்டர் குட்டிகர்ணன், யாரா இருந்தாலும் இப்போ நானே ஒரு இயக்கத்தில் இருக்கேன், என்னை கட்சியிலிருந்து நீக்காம கட்சியின் ஒரு உறுப்பினராக, அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராகவே நான் பாவிக்கப்படுகிற பொழுதுதான் அந்த கட்சி தாவல் தடை சட்டம் செல்லுபடியாகும். என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு என்ன, ஒன்ஸ் ஐ எம் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த பார்ட்டி,
ஐ பிகம் ஆன் இண்டிபெண்டன்ட். எனவே அவர்கள் இருங்க, சட்டமன்ற கொறடா உத்தரவு கொடுத்தா நீக்கிட்டு போயிடுவாங்கல்ல. இல்ல முடியும். என்ன கட்சியை விட்டு நீக்கணும் முன்னாடிங்க, என்ன கட்சியை விட்டு நீக்கிய பிறகு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. என்னை கட்சியை விட்டு நீக்கிய பொழுது நான் வந்து சுயமான சட்டமன்ற உறுப்பினராக பாவிக்கப்படுகிறேன். ஐ வில் பி ட்ரீட்டட் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் லெஜிஸ்லேட்டர். சொல்கிறது புரியுதுங்களா? ஃபார்மிங் மை ஓன் குரூப். அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் வேறு கட்சி, நாங்கள் வேறு கட்சி என்கிற பொழுது அந்த விப்பு வந்து அந்த எங்கள் மேல் பிரயோகிக்க முடியாது. இதுதான் அதனுடைய தெளிவான விளக்கம், சட்ட ரீதியான விளக்கம். நூற்றாண்டு விழா தலைவர் எப்படி இணையன்னு கேக்குறீங்க? அதிமுக பிளவுலையே இல்லைங்க. அன்னைக்கு சொல்றீங்க அதிமுக வந்து ஓபிஎஸ் வெளியில இருக்கப்போ திரு இபிஎஸ் முதலமைச்சராக இருந்து நடத்தின எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அத்தனை ஃபிளாப்புங்க. ஒரு சேர்ந்த முன்னால அது வெற்றி திருவிழாவை மாறுச்சு. அன்னைக்கு ஆட்சியை காப்பாற்றின ஓபிஎஸ். அப்போ வந்து நீங்கள் தினகரன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாரு. உங்கள் ஆதரவு 22 பேர் வெளியே போனால் எங்களுக்கு 10 பேரில் நாங்கள் தோக்குறோம், 15 பேரை நீங்கள் உள்ளுக்கு கொண்டு வந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு 15 உள்ளுக்கு வந்து 5 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சு ஆட்சியை காப்பாற்றின ஓபிஎஸ். அப்பொழுது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா உருவாகுது. கட்சிக்கு தலைவர் ஓபிஎஸ், ஆட்சிக்கு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று. எனவே யாரும் எங்களுக்கு ஒன்றும் யாகாசம் நாங்கள் கேட்கவும் இல்லை, யாகாசம் பெறவும் இல்லை. இது வந்து ஒரு தியாக வரலாறு. அதை புரிஞ்சுட்டு பேசு. இன்னைக்கு நடக்கக்கூடியது என்னன்னா, நீங்கள் சார் பல அதிமுக இரட்டை தலைமை இருந்தப்பயே பின்னாடி பழைய நாடாளுமன்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தவிர எல்லாம் தோற்றப்போ அன்னை ஓபிஎஸ் என்ன சொன்னார்னா, எப்போவுமே அம்மா தேர்தலுக்கு பின்னடைவுனா ஒரு ஆய்வு கூட்டங்கள் நடத்துவாங்க. சொல்ல புரியுதுங்களா? எனவே மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டம் என்ன தோல்விக்கு என்ன காரணம் ஓபிஎஸ்ன்னு அப்பவே சொன்னார். இல்லைங்க, இது இல்லைங்க. அப்போ சொல்கிறது இது சரியாக ஏன் இதுக்கு காரணம்ட்டு சில பல சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்கள்லாம் மாற்றவும் செய்வேன். கொஞ்சம் வந்து நம்ம ரிஃபார்ம் பண்ணாதான் சரியாக வரும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்போ ஒரு விடலை. காரணம் என்னென்னா அல்டீரியர் மோட்டிவ் இருக்கிறவரெலாம் ஒருவோட மாவட்ட செயலாளராக அவர் பாவிக்கிறாரு. யாரை தொட்டாலும் நம்முடைய சப்போர்ட் போயிடும். நியாயப்படி ஓபிஎஸ்க்கு வேண்டியவர்களும் மற்றவங்களும் உள்ளுக்கு வந்துடக்கூடாதுன்னு பிளாக் பண்ணார். அதான் உள்நோக்கம். சொல்கிற புரியுதுங்களா? எனவே அப்படி என்றைக்கு ஒரு இயக்கம் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல், தோல்விக்கான காரணத்தை ஆராயாமல், கட்சியில் சீர்திருத்தம் செய்யாமல் இருக்கிறதோ, இதுவரையும் திரு எடப்பாடி பழனிசாமினால ஒரு ஒன்றிய செயலாளர் நீக்க முடியிருக்காங்க. திரு அண்ணன் தலவாய் சுந்தரத்தை நீக்கினாங்க. அன்றைக்கே நாடகம்னு சொன்னேன். ஏன்னா அவர் நீக்கலையே. தலவாய் சுந்தரத்தை அனைத்து பொறுப்பிலிருந்து நீக்கி வைத்தார்கள். ஆமா, பொறுப்பிலிருந்து கட்சி விட்டு நீக்கலையே. பொறுப்பிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டவர் ஆமா இப்ப புனிதர் ஆயிட்டாரா? இப்ப சேர்த்துட்டாங்களே. சொல்ற புரியுதுங்களா? ஆமா, அவங்க அவர் கட்சிக்கு எதுவும் துரோகம் செய்யல, எதுவும் செய்யல. ஓபிஎஸ் இல்லங்க, எதுவும் செய்யல. நாங்க துரோகம் வந்து ஓபிஎஸ்க்கு தான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கே தவிர, சொல்ற புரியுதுங்களா? ஓபிஎஸ் யாருக்கு எந்த துரோகம் பண்ண கிடையாது. நீங்க இப்போ நடக்கக்கூடிய கலா ஆய்வில் என்ன சொல்றாங்கன்னா, தொண்டர்கள் வந்து நீங்க இப்ப சொன்னீங்க கன்னியாகுமரி என்ன, கன்னியாகுமரியில் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆரம்பிச்சு. எப்போவுமே கன்னியாகுமரி டு காஷ்மீர், காஷ்மீர் டு கன்னியாகுமரிங்கிறாங்க. எடப்பாடி இப்போ திரு இபிஎஸ் தலைமையில் கன்னியாகுமரியில் அடிக்கிறக்க காஷ்மீர் வரலையும் போயிருக்கு. என்னன்னா இந்த கட்சியில் ஐபிஎஸ் தலைமையில் தொண்டர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். தொண்டர்களுக்கு ஒரு தலைமை மேல் பற்றும் பயமும், அதான் மாரல் ஃபியர் இருக்கணும். அம்மா காலத்தில் நார்த் இந்தியன் லீடர் சொல்லுவாங்க, எப்படி இந்த அம்மா ஒரு லேடி விமன் லீடராக இருந்தால் கூட ஒரு இராணுவ கட்டுப்பாடோட இயக்கத்தை வச்சுருக்கு. இவர் வந்து என்னென்னா அப்படியே இதை ஒரு மொனாட்டனஸ் அப்ரோச்சில் கொண்டு போகிறதுனால இங்கே வந்து தொடர் தோல்விகளை பார்க்கலாம். ஒற்றை தலைமையில் அதிமுக பிரேக்கப்பை மட்டும் ஒரே சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னாங்க 224 தொகுதிகளில் அதிமுக தோற்றுருக்கு. ஆமா, சரிங்களா பிரதர்? ஆமா, 108 தொகுதியில வந்து 108 தொகுதியில டெபாசிட் இருக்கு. சரிங்களா? 2020 பாராளுமன்ற தேர்தல் நீங்க சொல்றது கரெக்ட் இல்லைங்க. அடுத்து வந்து இன்னும் 88 தொகுதியில டெபாசிட், 108 தொகுதியில 3வது. ஆமா, சொல்லுங்களா? எங்களுக்கு 48 தொகுதியில 4ஆம் இடம். ஸோ 3ஆம் இடம் 108, இந்த 48 டோட்டல் பண்ணுங்க, 170 வந்துருந்துங்களா சட்டப்ப. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, அப்போ 2ஆம் இடங்கிறதே அதிமுக திமுகன்னு க்ளோஸ் ஃபைட்னா தானே நம்ம 2ஆம் இடத்துல நம்ம ஸ்டில் வி ஆர் ஸ்டிக்கிங் டு அவர் பிளேஸ். இஃப் வி வின் வி வில் கெட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இஃப் வி லூஸ் இன் அ க்ளோஸ் ஃபைட் வில் பிளேஸ்ட் இன் இந்த செகண்ட் பிளேஸ். இப்போ என்னென்னா, since ADMK has lost in almost 175 constituencies, it will tantamount to mean that second place is vacant. அதற்குத்தான் இன்றைக்கு பிஜேபி சில சொல்லுவது பிஜேபி ஏற்பாட்டில் விஜயெல்லாம் வந்து அந்த 2ஆம் இடத்திற்கு அவர் வந்து முயற்சி செய்வதனால்தான் கடந்த வாரம் ஒரு அறிக்கை விடுறார். சார்
நேற்று பெய்த மழையில் முளைத்த சிறுகாலன் இன்னும் அவங்களுக்கு அமைப்பே உருவாகலை. ஒரு மாநாடு நடத்திருக்காரு. அந்த உண்மையினால் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது, அப்படி சொல்லப்படும் வதந்தியை நம்பாதீர்கள்ங்கிறாரு. சார், அதிமுகவுடன் கூட்டணிங்கிற செய்தி வருது. கூட்டணி பற்றி தேர்தல் நேரத்தில் பிரிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க தான் அதிமுகவை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஓபிஎஸ் என்ற அணி பயங்கரமா டேமேஜ் பண்ணிட்டு ஒரு சமுதாயத்தை உங்க பக்கமா இழுத்து அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, எந்த சமுதாயம் அதிமுகவை காப்பாற்றி கொண்டு அந்த சமுதாயத்தையே விலக்கி வச்சிருக்கீங்களா? அதிமுகவையும் திமுகவும் எல்லா சமுதாயம் சப்போர்ட் பண்ணுங்க தேர்தல் சூழலுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து ஜாதி திராவிட இயக்கம் என்றது இருங்க பேச விடுங்க. திராவிட இயக்கம் வந்து ஜாதி மத சமய என்ன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட சமதர்ம சமுதாயத்தை காண்பது தான் திராவிட இயக்கத்தின் நோக்கம் என்பது தான். நாங்கள் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் துவங்கி எங்கள் முப்பாட்டன் துவங்கிய தென்னுரிமை நல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். திடீர்னு ஏன் திராவிட இருக்கிறீங்க? எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் உங்க மேல. இல்லைங்க, நீங்க எதுனா ஓபிஎஸ் ஜிடி பிரபாகரன் அவங்கள விலைக்கு மாதிரி நீங்களும் ஓபிஎஸ் அணி விட்டு விலகி நீங்க ரகுபதி, ஏவா வேலு, சேகர் பாபு, KKSSR அந்த அதே மாதிரி திமுக சேர போறீங்களா? சார், திமுக எங்களுடைய அதான் நான் சொல்ல வர்றேன். எங்களுடைய அப்படிதான் தெரியுது நீங்க பேசுறத பார்த்தா. எங்களுடைய ஆதி அந்தம் என்பது சொல்றது புரியுங்களா? வி ஆர் த டிசெண்டன்ஸ் ஆஃப் த உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சியில இருந்து அது எல்லாருக்குமே தெரியும். இல்லைங்க, அந்த கொள்கை தான் இருங்க, அந்த கொள்கை தான் ஜாதி மத என்ன சமய வேறுபாடற்ற சமத்துவ சமுதாயத்தை காண்பது தான் திமுக. நீங்கள் நம்புகின்ற அம்மா ஜெயலலிதா அம்மாவை சிறைக்கு சென்றது யார்? அவர் ஒரு ஊழல்வாதி என்று பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க துணை போடுறீங்களா? நீங்க உண்மையான அதிமுக ரத்தம் தானே உங்க உடம்புல ஓடுது. சார், நீங்க அந்த அது இருங்க, ஏன் உடம்புல போடுறது திராவிட இயக்க ரத்தம் தான், அதிமுக ரத்தம் இல்ல. திராவிட திமுக அதிமுக அம்மா எப்பயுமே நமக்கு எதிரி திமுக தான்ட்டு. அதிமுக எப்பயுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப மாறி போச்சா? எங்களுக்கு வந்து எங்களை வழி நடத்துவது சித்தாந்தம் தான். சொல்றது புரியுதுங்களா? we belong to the Dravidian stock. ஓ, அம்மா எல்லாம் போனா எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஆமா, அம்மானால நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. அம்மா இருங்க, அம்மானால தான் எம்எல்ஏ ஆனேன். அந்த அம்மாவுக்கு இது துரோகம் பண்றீங்கல்ல? அம்மா என்றைக்கு துரோகம் இல்லை. அம்மானால் தான் எம்எல்ஏ ஆனேன், அம்மானால் தான் பொது வாழ்க்கைக்கு வந்தேன். அதற்கு இன்றும் என்றும் நன்றியோடு. இல்ல இல்ல, நாங்க அதிமுக இல்ல, திராவிட ரத்தம்னு சொல்றீங்க. எம்ஜிஆர் திமுகவில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார் எம்ஜிஆர். அதே மாதிரி பயங்கரமா அப்படிப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. சார், உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடின் காரணமாக தலைவர் வந்து பிரிந்து வந்தார். என்ன, அவர் நீக்கப்பட்டார். கருத்து வேறுபாடு அரசியல் கட்சியில் உருவாகும். சரி, நீங்க போறப்ப எத்தனை பேரை இட்டுமா போறீங்க? இருங்க ஓபிஎஸ் சேர்த்துருவீங்களா? உங்களால கற்பனைகளே நீங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எங்களை வந்து வெதர் இட் இஸ் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, we are driven by basically திராவிடியன் ஐடியாலஜி. சொல்கிறது புரியுதுங்களா? அம்மா இருந்த காலம், அம்மா எந்த இடத்துலையும் இந்த ஐடியாலஜியில் காம்ப்ரமைஸே ஆனதில்லை. நீங்கள் இருமொழி கொள்கை ஆகட்டும், மாநில உரிமைகளை கேட்டு பெறுவதாகட்டும், காவிரி நதிநீர் பிரச்சனை ஆகட்டும், இன்னும் இருக்கக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கைகள் ஆகட்டும், அல்லது வந்து மின்சார ஒழுங்கு எத்தனையும் எப்படி எத்தனையும் காப்பாற்றினார்கள். அந்த தலைவியோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆமாஞ்சாமியை சலாம் போடக்கூடிய பிஜேபியை பார்த்தாலே என்ன, பின்னங்கால் பிஜேபியை பார்த்தாலே சொல்கிற புரியுதுங்களா? பின்னங்கால் புடரில் அடிக்க ஓடக்கூடிய அவர்களை எல்லாம் அம்மாவோடு ஒப்பிட வேண்டாம். நாங்கள் என்னன்னா நாங்கள் ஐடியாலஜி பேஸ்டு பாலிட்டிக்ஸ், ஐடியாலஜிக்கலாக நான் பேசுகிறேன். ஜாதி பேதமற்ற சமத்துவ சமுதாயம் காணுமோ என்ற ஒரு இயக்கத்தில் இருந்து கொண்டு ஜாதியை மையப்படுத்தி அதிமுகவோ திமுகவோ அரசியல். நீங்கள் திமுக 10ஓடு 11 இருக்கு பாருங்களா, அதிமுகவில் நானும் ஒருவனாக இருக்க ஆசைப்படுறீங்களா? என்னங்க, திமுக எங்கே இருந்தாலும் நானாக இருப்பேன், கொள்கைவாதியாக இருப்பேன். சொல்ல புரியுங்களா? தந்தை பெரியார் இருங்க, நான் முடிச்சில். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா ஆகியோர் வகுத்து தகுந்த அந்த கொள்கைகள் தான் தோஸ் ஐடியாலஜிஸ் வில் பி a driving force for me to act upon. சொல்ல புரியுதுங்களா? எனவே அந்த அடிப்படையில் துரோகம் என்றைக்குமே அது துரோகங்கிறது துரோகத்தை எண்ணக்கூடிய அந்த ஒரு எண்ணம் கூட இந்த அகராதியிலே இருந்தது கிடையாது. காலம் உங்களை எப்படி கொண்டு போகிறதுன்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் பார்க்க போகிறோம் சார்.
ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. கருத்து பட பல கேள்விகளை கேட்ட உங்களுடைய திறமையை நான் மெச்சுவதோடு எனக்கும் உரியவாறு பதில் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கியதுக்கு நன்றி.